ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ சூர்யா வந்துட்டு குடி என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. இதனாலே வந்துட்டு ஒரு குடி மேலே ஒரு வெறுப்பு வந்து இப்போ தான் நம்ம நந்தினி மேலே ஒரு விருப்பமே வருது. இதை புரிஞ்சுக்கிட்டு அருணாச்சலையா அடுத்தது என்ன பிளான் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிற என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினியும் அருணாச்சலையும் பிளான் போட்ட மாதிரியே வந்து எல்லாமே வந்துட்டு பக்காவாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் வந்துட்டு இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நந்தினிக்கே தெரியாமல் அருணாச்சலையா ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா வந்துட்டு முன்னாடி இருந்த சூர்யா வந்துட்டு குடிக்க மாட்டான், போக மாட்டான், நல்லது கெட்டது என்னன்னு தெரியும், எல்லாருமேலே அன்பு வருவான், எல்லாமே வந்துட்டு எல்லாரோட ஃபீலிங்ஸ் உணர்ச்சிகளுமே தெரியும். ஆனால் இப்போ குடிச்சு அவனுக்கு வேற எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. அப்போ அவனுக்கு குடியிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டாலே போதும், நந்தினியோட ஃபீலிங்ஸ் உணர்ச்சி அவள் இந்த மாதிரிலாம் பண்ண அவள் கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால ரெண்டு பேருமே வந்துட்டு நல்லா அந்யூன்யமாக இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அருணாச்சலம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி ஆசைப்பட்டது என்ன, இந்த வீட்டை விட்டு எப்படியாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு வந்து பிளான் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி குடிக்க வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம நந்தினிக்கு வந்து ஒரு விஷயம் புரிய வருது. சூர்யா சார் குடிக்காமல் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கார், இவர் ஏன்னா குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை யோசிக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு குடித்தா மட்டும்தான் அவர் தன்னோட தாய் குலத்தை பழிவாங்க என்ன வேணால் பண்ணுவார். ஆனால் குடிக்கல அப்படின்னா சூப்பராக இருக்காரே, அவருக்கு ஏன் தான் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் அவங்களுக்குள்ளே கேள்வி வருது. அப்போ தான் வந்து நம்ம நந்தினி இன்னும் ஸ்ட்ராங்காக சூர்யாவை குடிக்க விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் வந்து சூர்யா 2-3 நாளா குடிக்கவே இல்லை, பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காங்க, ஒரே குழப்பத்துல இருக்காங்க. என்னடா இது நம்மளோட சரக்கு வந்து நம்மளுக்கே வந்துட்டு போதை ஏற மாட்டுது அப்படின்ற மாதிரி டென்ஷன்ல இருக்கும்போது தான் நம்ம சூர்யா வந்துட்டு வெளியே போறாரு. அப்பதான் மாதவியோட ஹஸ்பண்டு மாப்பிள்ள குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக கூப்பிடுறாங்க. இல்லம்மாம்மா நானே மன கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு குடியெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அட மாப்பிள்ள குடிமாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உனக்கு சொன்னா புரியாதா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சூர்யா கத்தி விட்டுறாரு. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம நந்தினி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம போட்ட மொத்த பிளானும் போயிடுமோ, இவரு வேற சரக்கு கொடுத்து சூர்யா சார் குடிச்சாருன்னா கண்டிப்பா போதை ஏறிடுமே, அப்ப இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து ரொம்ப பதட்டத்துல இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு சூர்யா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்துட்டு எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போயிடுறாரு. என்னடா இது எனி டைம் 24 மணி நேரமும் போதையிலே இருக்கிறவன் இப்போ நம்ம கூப்பிட்டா கூட வரமாட்டானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவருக்குமே வந்து ஒன்றுமே புரியல, ஏதோ ஒன்று இங்கே நடந்துட்டு இருக்கு, ஆனால் என்ன நடக்குதுன்னு மட்டும் தான் தெரில அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ சூர்யா வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த போய் நம்ம நந்தினி அருணாச்சல கிட்ட சொல்கிறாங்க. ஐயா இந்த மாதிரி சூர்யா பாவம் ஐயா, இந்த மாதிரி அவர் நானும் கூட நினச்சேன் நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை வந்துட்டு சூர்யா சார் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.